ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நெறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பத்தின ப்ராப்ளம்ஸ் பத்தியும், அவங்க எதனால டிவோர்ஸ் போறாங்க, டிவோர்ஸ எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்ற நெறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்ப அட்ரஸ் பண்ணது நெறைய டிவோர்ஸ் கேஸஸ், கவுன்சிலிங் ஆர் கப்பிள் தெரப்பீஸ் வரும்பொழுது, எனக்கு டிஃபிகல்ட்டா இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, லைக் 2 பேருமே ஆண் அல்லது பெண், அதாவது கணவன் இல்ல மனைவி இல்ல. மனைவி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்துட்டாங்க அப்படின்னா, அது கணவனுக்கு தெரிய வந்ததும், அவசரத்துல அந்த கோபத்துல அவங்க மேல தாங்காத அந்த நம்பிக்கை துரோகம் நடந்ததுக்கு அப்புறம் கோபத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா, அவங்க சார்ந்த உறவுகள், அதாவது அந்த மனைவி சார்ந்த உறவுகள் எல்லார்கிட்டயும் அத நியாயம் கேட்கிறேன் அப்படின்ற பேர்லயும் ஆர் எல்ஸ் அவங்கள அவமானப்படுத்தணும். எல்லாருக்கும் அவங்க பண்ண தப்ப தெரியப்படுத்தணும் அப்டின்னும், அவங்களுடைய சொந்த பந்தங்கள் முன்னாடி அவங்கள அவமானப்படுத்தி, அவங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி, ஆ மொத்தமா அவங்கள அவமானப்படுத்தி முடிச்சுட்டு, கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அவமானத்தின் மூலம் தன்னுடைய துணையான மனைவி சரியாயிடுவா, சரி பண்ணப்பட்டுருவா, அவங்கலாம் பேசி அவள சரி பண்ணுவாங்க அப்டின்ற பட்சத்துல ட்ரை பண்றீங்க. சில பேர் என்னன்னா, அவள பழி வாங்கணும். இது மாரி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டால, அவள எதனா பண்ணணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னும் கணவர்கள் செய்றீங்க. ஆனா, அதே சமயம் கொஞ்சம் காலம் போக போக அந்த ஒரு புரிதல் வரும், ஒரு சமாதானம் வரும். அதுக்கப்புறம் அந்த மனைவிய அவங்க பட்ட அவமானத்த சரி பண்றதுக்கு இந்த கணவன் எடுக்கக்கூடிய முயற்சியா தான் கவுன்சிலிங் அழைச்சிட்டு வராங்க. ஆனா மனைவி ஒரு பெண்ணுக்கு இதே ஒரு ஆணுக்கு அதே விஷயம் நடக்கும்போது, அது ஆண் ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துட்டு போறதும், அந்த சமூகம் பார்க்கக்கூடிய பார்வையும், சொந்த பந்தங்கள் பார்க்கக்கூடிய பார்வையும்ன்றது அவ்ளோ ஒரு அவமானப்படத்தக்கதாக இருக்க மாட்டேங்குது. அவங்கள சீக்கிரமே ஏத்துக்கிறாங்க கூட. அவங்கள அந்த அளவுக்கு ஆண்கள சபிக்கிறதில்ல. "நீ என்ன இப்படி பண்ணிட்டன்றத" ரொம்ப நாளைக்கு கேட்கறதில்ல. ஆனா அதே பெண்களுக்கு நடக்கும்போது, இந்த சமுதாயம் அத ரொம்ப சமுதாயம்னு சொல்றது அது சொந்த பந்தங்கள். எப்படி பார்க்குறாங்க அப்டின்னா, ஒரு பெரிய தவறு பண்ணிட்டதா நடத்தப்படுறாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் கூனி குறுகி நிக்கக்கூடிய நிலைமை தான் ஒரு பெண்ணுக்கு இருக்கு. அப்போ அந்த ஆண் கவுன்சிலிங் அழைச்சிட்டு வரும்பொழுது, 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு 2 தரப்புலயும் நான் பேசும்பொழுது, அந்த பெண்ண அந்த அவமானத்திலிருந்து நான் திரும்ப அவங்கள சமாதானப்படுத்தி கொண்டு வர்றதுன்றது, திரும்ப அவங்க கணவர் மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்போ, அன்போ, தான் பண்ணுன தவற உணர்ந்துடுறாங்க. கம்ப்ளீட்டா அந்த உறவுலேருந்து வெளியில வந்துடுறாங்க. எல்லாம் நடக்குது. ஆனா, கணவர் மன்னிக்கிறாங்களா? கணவர தான் பண்ணது தப்பேனாலும், என்ன ஒரு 4 செவுத்துக்குள்ள வச்சு என்ன அடிச்சிருக்கலாம், இல்ல கொன்னே கூட போட்டுருக்கலாம். ஆனா, என்ன அவமானப்படுத்தாம இருந்திருக்கலாமே! இது எல்லார்கிட்டயும் சொன்னதுனால, இப்ப என்ன நடந்தது? என்ன கிடைச்சது? நான் ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட போக முடியல. என் சொந்த பந்தத்தின் முகத்துல முழிக்க முடியல அப்படின்றது ஒரு பெண்ணுடைய அவலமான நிலையா இருக்கு. அப்போ அந்த கணவருமே தன்னுடைய ஒய்ஃப அசிங்கப்படுத்திட்டோம். இப்ப அவ சமாதானத்துக்கே வரமாட்டேன்றா. இப்ப நமக்கு குழந்தைகள் இருக்கு. ஒரே வீட்ல நாங்க 2 பேரும் ஒரு நடைபிணம் மாதிரி ஒரு கண்டிஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுனாலும் அவள என்னால சமாதானத்துக்கே கொண்டு வர முடியலன்ற பிரச்சனைய கொண்டு வரீங்க. சோ எது எப்படினாலும் இங்க நான் சொல்ல வரக்கூடிய விஷயம், ஆண் தவறு பண்றதும் இங்க இயல்பா இருக்கு. பெண் தவறு பண்றதும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இயல்பா இருக்கு. அந்த அவசர காலகட்டத்துல இருவருமே புரிஞ்சுகிட்டு, அத தங்களுக்குள்ளேயே பேசி, அந்த வீட்டு செய்தி வெளியில போயிடக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? சோ அது போல உங்களுக்குள்ளேயே அத பேசி சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆர் கவுன்சிலிங்ல ஏன்னா கவுன்சிலிங் எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நெருங்குனவங்களோ, இல்ல அத வெளியில சொல்ல போறவங்களோ கிடையாது. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்க போது. ஸோ உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபர ஒரு கவுன்சிலரோ, இல்ல ப்ரொஃபஷனலிஸ்ட்டோ பார்த்து, உங்க குடும்ப பிரச்சனைகள சரி பண்ணிக்கிறதுக்கு, அது வெளியில போகாம கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ அந்த குடும்ப விஷயம் உங்களுக்குள்ளேயே சரி பண்ணப்பட்டு,
அது வெளியிலயும் அவமானப்படுத்தப்படாம ஒரு சமாதான நிலைக்கு ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துருவீங்க. சோ அதுவரைக்கும் ரொம்ப பொறுமை தேவை. சோ குடும்ப விஷயம் வெளியில போகாம இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு அந்த நிலைமை அப்படின்றப்போ, அந்த கோபம் உங்களுடையது ஆணாக நியாயமானது தான் அப்படின்னாலும், கொஞ்சம் குடும்பம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் யோசிச்சு அந்த முடிவ எடுக்கிறதுன்றது மிக முக்கியமானது. நன்றி.